ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 85. இதில் ராமானுஜரின் அவதார நோக்கத்திற்கான கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் அவதாரம் யாவும் எடுத்து முடித்தவன் ஆன எம்பெருமான் சீராப்தி நாதன் ஆன சீமன் நாராயணன் சோகம் கொண்டு இருந்தான். பூ உலக மக்கள் யாவரும் வேதங்களை பெற்றும் அவற்றை கற்பிக்க மறந்தவர்களாக வேதத்தால் அறியப்படும் எம்பெருமானே ஸ்ரீ ராமன் முதலான அவதாரங்களை எடுத்தாலும் அவனையும் தன்னை போல் மனிதன் என நினைக்கும் அறிவு குறைந்தவர்கள் சம்சாரத்தில் மூழ்கி உள்ளார்கள். இப்பொழுது ஆழ்வார்கள் கொடுத்த திராவிட வேதங்கள் ஆகிய திவ்ய பிரபந்தங்களையும் அனுபவித்து பெருமானை உணர மறந்துவிட்டார்கள். பெருமானையும் ஆழ்வார்களையும் கூட இழந்தோம் என்ற நினைப்பும் இல்லாமல் விஷய சுகங்களில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ஓ கலியும் கெடும் கண்டுகொள்மீன் என நம்மாழ்வார் திருவாய் மொழியில் கோடிட்டு காட்டிய அந்த நாளும் நெருங்கியது. ஓ இப்பொழுது பூலோக மக்கள் வீடு மனைவி சுற்றம் என்ற பந்தங்களில் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு மூப்பு நோய் என்ற துன்பக்கடலிலே மூழ்கி உள்ளார்களே. தம் கர்மங்களை தொலைத்து என்னுடைய சொத்தாகிய இவர்கள் என்னை அடைய என்ன வழி என நினைத்தார் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அதாவது மகாவிஷ்ணு. இதற்காக அவர் லீலா விபூதி ஆகிய பூமியில் வாழும் கலியுக மக்களை திருத்த அவர்களை பக்தி நெறியில் ஈடுபடுத்த வேண்டும். அதற்கு யார் சிறந்தவர் என நினைத்தார். இதனை அறிந்த மகாலட்சுமி தாயார் கூறினாள், ஓ ஞானமும் பக்தியும் உங்கள் தாசன் என்ற உணர்வும் மேலோங்க பெற்ற ஒருவனே இதனை சாதிக்க வல்லவன் என்றார்கள். இந்த உரையாடலுக்கு பின்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வமும் அறிந்தவன் தனது ஆதிசேஷனை உற்று நோக்கினார். அவனை இந்த பூவுலகில் அவதரித்து மக்களை நல் வழிப்படுத்துமாறு பணித்தார். இதனை கேட்ட ஆதிசேஷன், ஓ அடியேன் அப்படியே செய்கின்றேன் பெருமானே என்றார் அவர். இதன் பின்பு சுவாமி நம்மாழ்வார் என்னும் அவர் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி என்னும் திவ்ய சேத்திரத்தில் சிறு குழந்தையிலேயே யோகத்தில் ஆழ்ந்தவர் ஆவார். தமது 16வது வயதில் மதுரகவி ஆழ்வார் என்னும் ஓர் உத்தம சிஷ்யரை பெற்றார். 16 முதல் 32ஆம் வயது வரை திவ்ய பிரபந்தங்களை இயற்றி வாழ்ந்தவர் நம்மாழ்வார் ஆவார். ஓ உண்ணும் சோறு பருகும் நீர் என அனைத்துமே கண்டன பெருமான் என வாழ்ந்தவர் நம்மாழ்வார். சத் சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார் தனது குருவான நம்மாழ்வாரின் மீது அளவற்ற பக்தி கொண்டு இருந்தார். தேவு மற்றும் அரியேன் என வேறு எவரையும் தொழாதவர் அவர். காலப்போக்கில் ஒரு நாள் தனது ஆச்சாரியன் நம்மாழ்வாரின் விக்கிரகத்தை பெற்று பூஜை செய்ய நினைத்தார். அங்கனம் பிரார்த்தித்த போது நம்மாழ்வாரும் மதுர கவியை தாமிரபரணி ஆறு அருகில் இருப்பதை உணர்த்தி அதன் தண்ணீரை காய்ச்சுமாறு கூறினார். அப்படி காய்ச்சியதில் மதுரகவிக்கு தேவு மற்றொன்றும் கிடைத்தது. இது தன் ஆச்சாரியன் நம்மாழ்வாரின் விக்கிரகம் கிடையாது என அவரிடமே வினவிய போது, ஆம் இது பவிஷ்ய ஆச்சாரியர் ஆன ஸ்ரீ ராமானுஜரின் விக்கிரகம் என உணர்த்தினார் நம்மாழ்வார். இது நிகழ்ந்ததோ கலியுகம் பிறந்த சில ஆண்டுகளிலே ஆகும். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்ததோ இதற்கு ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் பின்னரே ஆகும்.
ஓ என்னே ஞானியரின் தொலை நோக்கு, இந்த பவிஷ்ய ஆச்சாரியன் விக்கிரகத்தை இன்றளவும் ஆழ்வார் திருநகரி என்னும் திருக்குருகூரில் ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்படும் அந்த ஊரின் ஒரு பகுதியில் கண்டு வணங்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.